இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 22வது வசனம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் என்று பிதாவாகிய தேவன் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாக. எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட யாக்கோபின் சந்ததியாராகிய இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் தூதனானவராக குமாரனாகிய தேவனை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். பழைய ஏற்பாட்டில் குமாரனாகிய தேவனுடைய அநேக கிரியைகள் வெளிப்பாடுகள் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து வழியிலே அவர்களை பாதுகாத்து பிதாவாகிய தேவன் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறதற்காக தேவனாலே அனுப்பப்பட்ட தூதனானவராக குமாரனாகிய தேவன் இங்கு வெளிப்பட்டார். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். பிதாவாகிய தேவனுடைய நாமம் குமாரனாகிய தேவனுக்குள் தூதனானவருக்குள் இருக்கிறது என்று சொல்லி நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை செய்வாயாக. கேட்க வேண்டியது தூதனானவருடைய வாக்கு, ஆனால் சொல்லுவது பிதாவாகிய தேவன். அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்குள் குமாரனாகிய தேவன் இருக்கிறார். குமாரனாகிய தேவன் மூலமாக தூதனானவர் மூலமாக இங்கே பிதாவாகிய தேவன் கட்டளை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். யோவானுடைய சுவிசேஷத்தில் பிதாவாகிய தேவன் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே என்று தாமாக ஒன்றும் செய்ய மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவை எனக்கு காண்பியும் என்று கேட்ட பிலிப்புவிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அன்றைக்கு எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து பிதாவாகிய தேவன் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணின கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக குமாரனாகிய தேவன் வெளிப்பட்டார். அதே போல பாவ அடிமைத்தனத்திலே இருந்து நரகாக்கினைக்கு ஏதுவாக இருந்த தண்டனைக்கு ஏதுவாக இருந்த நம்மை அந்த தண்டனையிலிருந்து பாவத்தின் பிடியிலிருந்து நம்மை மீட்டு எடுத்து ரட்சிப்பதற்காக பிதாவாகிய தேவனாலே அனுப்பப்பட்ட ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை அந்த பாவக்கட்டிலிருந்து விடுவிக்கும் பொருட்டாக தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக்கொண்டு வலுவாதபடி நம்மை காக்கவும் பிதாவாகிய தேவனுடைய சன்னதியில் நம்மை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூடவே இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்திலே நம்மை கொண்டு போய் நிறுத்துகிற வரைக்கும் கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, பாவ அடிமைத்தனத்திலிருந்த எங்களுக்காக ஜீவனை கொடுத்து பரலோக ராஜ்யத்திலே எங்களை கொண்டு போய் சேர்க்க பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களை மீட்பதற்காக எங்களை காக்கும்படிக்காகவும் பிதாவாகிய தேவன் எங்களுக்காக ஆயத்தம் பண்ண ஸ்தானத்திலே எங்களை கொண்டு போய் சேர்க்கிற உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நீர் உண்டு பண்ணின மீட்பை நாங்கள் அலட்சியப்படுத்தாதபடி உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.